ஆசிரியர்களுக்கு வணக்கம். சைக்காலஜியில் மார்க்ஸ் தரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதை தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எரிக்சனோட மன வளர்ச்சி கோட்பாடு இது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இதை நீங்கள் கவனிச்சிட்டிங்கனாவே ஓரளவு கண்டென்ட்டை புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மற்றவங்களோட உழைப்பை தன்னோட உழைப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலருக்காக மட்டும் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட வீடியோ நம்ம டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோவை எந்த ஒரு எடிட் எதுவுமே இல்லாமல் அப்படியே எடுத்து போட்டிருக்கீங்க. ஒரு வீடியோ 2 வீடியோவில் கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து நீங்கள் நம்மளோட வீடியோவை அப்படியே எடுத்து உங்களோட வீடியோவில் போட்டுட்ருக்கீங்க. உங்களோட யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கீங்க. இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் 1 ஹவர்லேயே இந்த வீடியோவை அப்படியே எடுத்து உங்கள் சேனலில் போட்டுடுறீங்க. சோஷியலுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் வச்சுருந்தோம். அந்த டெஸ்ட்டில் ஒரு 1100 மெம்பர்ஸ் டெஸ்ட் எழுதி மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அதே டெஸ்ட்டு இது என்னோடய வீடியோவே 500+ டெஸ்ட் எழுதி மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா அதுக்கு பின்னாடி என்னோடய உழைப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு நான் நல்லா படிப்பேன். நான் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதெல்லாம் டைப் பண்ணி அப்புறம் தான் நான் கிளாஸே எடுப்பேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். கடமைக்கு அப்படியே படித்து காட்டிட்டு போகிற மாதிரி எந்த வீடியோவுமே இருக்காது. ஏன்னா இப்போ படிச்சுட்ருக்கவங்க எல்லாருமே ஒர்க்கிங் ஸ்டாஃபு. எந்தளவுக்கு ஈஸியாக கொண்டு போக முடியும், எந்தளவுக்கு புரிய வைக்க முடியுமோ அப்படி நான் யோசித்து தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னோடய ஃபேமிலி ஒர்க்கையும் நான் பார்த்துட்டு அது கூட தான் இந்த வீடியோவையும் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் நான் நைட்டு தூங்குறதுக்கே 11 to 12 ஆயிரும். மார்னிங் நான் சீக்கிரமாகவே எழுந்துருவேன். நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இது. நீங்கள் ஈஸியாக உழைப்ப திருடுறீங்க. இந்த வீடியோவெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதை எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அசால்ட்டாக ஒருத்தவங்களோட உழைப்பை அப்படியே தனதாக்கிக்கிறீங்க. எப்படிங்க உங்களால் முடியுது? இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. நம்ம என்ன கண்டென்ட் போடுறோமோ, லாஸ்ட்டு டெட்டுக்கே நம்ம என்ன கண்டென்ட் போடுறோமோ நம்ம கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாகவே ஒரு 2 மேம் இருக்காங்க. நம்ம இப்போ ஒரு சைக்காலஜிக்கு உளவியல் அறிஞர்களோட ஷார்ட்கட் அப்படின்னு போட்டோம்னா அடுத்த 2 நாளையெல்லாம் அவங்களும் அதே மாதிரி போடுவாங்க. இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. நம்ம இப்போ இங்கிலீஷில் ஆத்தர் நேம் அதுக்கு நம்ம ஷார்ட்கட் போட்டோம்னா அவங்களும் அதுக்கு ரிலேட்டடாக அப்படியே 2 நாள் கழித்து போடுவாங்க. இதெல்லாம் கூட ஓகே. ஏன்னா ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்குது, அதை வச்சு அவங்களும் டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது அவங்களோட உழைப்பு. அந்த மாதிரி விஷயங்களை கூட சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்மளை பார்த்து 4 பேர் வராங்க அப்படின்னா அது சந்தோஷம்தான். கஷ்டப்படுறாங்க வரட்டும் அப்படின்னு விட்டுறலாம். இன்னும் ஒரு சில சேனல்லாம் இருக்கீங்க. ஆக்சுவலாக என்னை விட உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்காங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த்து தான் ஆகுது. ஆனால் நீங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. என்னை விட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்களாம் என்னோடய சீனியர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே என்னோடய சேனலை டேக் பண்ணி விட்டுறீங்க. டேக் பண்ணி விடுறதுன்னா இப்போ நீங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா? என்னோடய வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அவங்களோட வீடியோ ரெக்கமெண்டில் வந்து நிற்கும். அந்த மாதிரி டேக் பண்ணி விட்டுறீங்க. இதில் குறிப்பிட்டு ஒருத்தவங்களை சொல்லணும்னா நான் நேம் சொல்ல விரும்பல. அவர் 70,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. டெட்டு பியூவை பற்றி அடிக்கடி வீடியோ போடுவார். பட் அவரோடதில் கிளாஸஸ் எதுவுமே இருக்காது. டெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, இப்போ ஸ்பெஷல் டெட்டுக்கு 40 மார்க்ஸ் குறைப்பாங்களா, 60 மார்க் குறைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் மட்டும்தான் போட்டுட்ருப்பார். அவருக்கு நல்லாவே வியூஸ் போகுது. ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணக்குள்ளேயும் நம்மளோட சேனலில் டேக் பண்ணி விட்டுருவார். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்கிறாரு. நானும் யோசிச்சிருக்கேன், நாமளும் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா? டெட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஸ்பெஷல் டெட் வந்துருச்சு, பாஸ் மார்க்கை 60 மார்க்காக குறைக்க போகிறாங்க, இப்படியெல்லாம் போடலாமா? இதுக்கு வந்து பெருசாக ப்ரிப்பேர் பண்ணணும்லாம் எதுவும் இல்லை. அப்படியே சும்மா ஒரு 4 நிமிஷம் பேசினாவே போதும். ஆனால் நான் ஒரு நாளும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அது பார்க்குறவங்களோட டைம் வேஸ்ட்டு தான். அது அந்த 4 நிமிஷம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னு இன்ஃபர்மேஷன் சொல்கிற அந்த 4 நிமிஷம் ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணால் அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். அப்படி தான் நான் இது வரைக்குமே வீடியோ போட்டேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் ஏதாவது சொல்லுவேன். மற்றபடி இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தது இல்லைங்களா, ஸ்பெஷல் டெட் நோட்டிஃபிகேஷன், அதை கூடமே நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தானே. நம்ம வந்து கிளாஸஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், நல்ல நல்ல கண்டென்ட் கொடுப்போம், எதில் மார்க்ஸ் நிறையா ஸ்கோர் பண்ண முடியுதோ நம்மளோட டைமை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் அப்படியே என் வீடியோவை யூஸ் பண்ணுறீங்க. நான் டைரெக்டாக காப்பிரைட் கொடுக்கலாம். பட் உங்ககிட்ட 800+ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதை நீங்கள் இழந்துடாதீங்க. நான் காப்பிரைட் கொடுத்தா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். தயவு செஞ்சு என்னோடய வீடியோஸை டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நான் நிஜமாக எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. என்னை காப்பிரைட் கொடுக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க. இதை நான் உங்ககிட்ட சொல்லாமலே காப்பிரைட் கொடுக்கலாம். பட் மனசு கேட்கல. அதனால தான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினச்சி சொல்கிறேன்.
நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிறையா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்ல நல்ல கண்டென்ட் கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் வரும். இப்போ நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன்னா அடுத்த 1 ஹவரில் உங்கள் சேனலில் வந்துடுது. அதனால தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிறேன், உங்களோட க்ரோத்துக்கு நான் விஷ் பண்ணுறேன். ஆனால் அது உங்களோட சொந்த முயற்சியாக இருக்கட்டும். அடுத்தவங்களோட உழைப்பை எப்பயும் எடுக்காதீங்க, என்னதுன்னு இல்லை, யாரையுமே எடுக்காதீங்க. கொஞ்சம் லென்த்தாக பேசிட்டேன்னா இந்த வீடியோக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எரிக்சனோட மன சமூக வளர்ச்சி கோட்பாடு பற்றி பார்க்கலாம். நீங்கள் பாட்ஷா மூவி பார்த்துருக்கீங்களா? பாட்ஷா மூவியில் ஒரு சாங் வரும், ராரா ராமையான்னு சொல்லிட்டு. இந்த அதில் ஒரு லைன் வரும், 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. முதல் 8 காணாதது, 2வது 8 காணாதது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து மனுஷனுங்களோட வாழ்க்கையை 8 வகையாக பிரித்து அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பார் இல்லைங்களா? ஒருவேளை இந்த எரிக்சனோட கோட்பாடை பார்த்துட்டு மேபி அந்த சாங் எடுத்திருப்பாங்களோ, அப்படி கூட இருக்கலாம். சரிங்களா? அதே தான் எரிக்சனும் சொல்கிறாரு. எரிக்சன் வந்துட்டு சமூக வளர்ச்சி கோட்பாடுகளை 8 வகையாக பிரித்து சொல்கிறாரு. நம்ம சைக்காலஜி புக்கில் இதை ஒரு டேபிளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த டேபிளை நான் உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன். அந்த டேபிளை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நமக்கு ஓல்டு கொஷின் பேப்பரில் எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ எரிக்சன் வந்து 8 ஸ்டேஜ் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதில் ஏதாவது ஒரு ஸ்டேஜை மட்டும் எடுத்து விளக்கி, இது வந்து எந்த ஸ்டேஜில் எரிக்சன் சொல்லியிருக்காரு, 3வது ஸ்டேஜா 4வது ஸ்டேஜா, இப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும். அது அந்த ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதில் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது என்னென்னா, எரிக்சன் சொல்லியிருக்கிற அந்த 8 ஸ்டேஜ்லேயும் பாசிட்டிவும் சொல்லியிருக்காங்க, நெகட்டிவும் சொல்லியிருக்காங்க. ஐ மீன், இப்போ ஒரு மனுஷன் ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் இருக்கிற அந்த 8 ஸ்டேஜில் அந்த குழந்தைங்க சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை பாசிட்டிவாக எப்படி கொண்டு போகணும், நெகட்டிவாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத அவர் விளக்கமாக சொல்லியிருக்காரு. அப்போ அது ரெண்டுமே உங்களுக்கு தெரியணும். அதாவது ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு விதமான மனப்போராட்டம் ஏற்படும். அதை சரியாக கையாளணும். சரியாக கையாளும் போது நற்பண்புகள், அதாவது அந்த குழந்தை நல்ல விதத்தில் வளர்ந்து வெளிவரும். ஆனால் அதுவே தவறாக கையாண்டா, அந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லாத ட்ராக்ல அது போயிடுச்சுங்கன்னா, சரியாக கையாளலை, பேரண்ட்ஸ்லேருந்து யாருமே சரியாக கையாளலைன்னா அதில் வந்து சில பிரச்சனைகள், அந்த குழந்தைங்களுக்கு உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாரு. இவரை பற்றி இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா, இவர் வந்துட்டு மனுஷங்களோட வளர்ச்சியில் பாலுணர்ச்சி போன்ற உடல் தேவை நிறைவுகளை தாண்டி சமூக பிரச்சனைகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து 8 வளர்ச்சி நிலைகளை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நான் டெலகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன், அந்த பாக்ஸ் ஐட்டமை பார்த்துக்கோங்க. அது கூட தான் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்ல போகிறேன். அதாவது ஒவ்வொரு இதையும் விரிவாக தெளிவாக சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் டைப் பண்ணியும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சப்போஸ் யாருக்காவது மறந்துடும் அப்படின்னா அந்த அட்டவணைக்கு பக்கத்தில் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு மறக்காது. ஒரு சிலர் நினைக்கலாம், என்ன சொல்ல வரேன்னே புரியலையேம்மா அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக இது ஒன்றும் இல்லைங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதாவது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளே என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ எரிக்சன் சொல்லியிருக்கிற ஸ்டேஜை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை பிறந்ததுமே அதுதானே ஃபஸ்ட்டு நிலைன்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட வயசு என்னென்னா, குழந்தை பிறக்கிறது முதற்கொண்டு 1 வருஷம் வரைக்கும். சரிங்களா? குழந்தை பிறக்கிறது முதற்கொண்டு 1 வருஷம் வரைக்கும். இதில் சமூக செல்வாக்குகள் அப்படின்னா யார் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு பார்த்தா, தாய் இல்லைன்னா செவிலியர், தாய் இல்லைன்னா பாதுகாக்கிறவங்க. சரிங்களா? அவங்க தான் இதுக்கான பொறுப்பு. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அதாவது பிறந்ததுலேருந்து 1 வயசு வரைக்கும் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தா, நம்பிக்கை, அப்படி இல்லைன்னா நம்பிக்கை இன்மை. ஒன்று குழந்தைக்கு நம்பிக்கை வரும், அப்படி இல்லைன்னா நம்பிக்கை இன்மை வரும். என்னம்மா 1 வயசு குழந்தைக்கு என்னம்மா நம்பிக்கை இன்மை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்குன்னு சில தேவைகள் இருக்கும். என்ன? ஃபஸ்ட்டு உணவு, அன்பு, பாதுகாப்பு. அதாவது அந்த பாதுகாப்பு உணர்வை கொடுக்கறது. அழுதாங்கன்னா டக்குன்னு தூக்கி சமாதானப்படுன்றது, அதுதான் பாதுகாப்பு உணர்வு. இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு தேவை. இது எல்லாத்துக்குமே அந்த குழந்தை யாரை சார்ந்திருக்கும்? பெற்றோரை சார்ந்திருக்கும். பெற்றோர் இல்லைன்னா செவிலியர்களை சார்ந்திருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு அந்த ஸ்டேஜுக்கு தேவையான வசதிகள் கிடைச்சதுன்னா, அந்த உணவு, அன்பு, பாதுகாப்பு, அரவணைப்பு இதெல்லாம் கிடைச்சதுன்னா அந்த குழந்தை எப்படி வளருமா? மற்ற எல்லார் மேலேயும் நம்பிக்கை வைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா, ஒரு சில குழந்தைங்க யார் கூப்பிட்டாலும் தாவிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்பிக்கை அதிகம், நம்மளை யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த குழந்தைங்க அப்படி போகும். ஆனால் ஒரு சில குழந்தைங்க, அந்த 1 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க குறிப்பிட்ட ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் போகும். ஒன்று அம்மானா அம்மா கிட்ட போகும், அப்பா, தாத்தா, பாட்டி, அதோட சர்க்கிளை சுருக்கிக்கும்.
எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகாது, வெளி ஆட்கள் கிட்ட போகவே போகாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த குழந்தை எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல நம்பிக்கையின்மையை அந்த குழந்தை வந்து பெற்று இருக்கும். அதுக்கு பயந்துட்டு தான் மற்றவங்க கிட்ட போனால் ஏதாவது பண்ணுவாங்களோ, அது வந்து செக்யூராக ஃபீல் பண்ணாது. அதை தான் நம்பிக்கையின்மைன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பிறப்புலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்பிக்கை வைத்தல் இல்லை நம்பிக்கை இல்லாமல் இருத்தல். பாதுகாக்கிற அந்த சமூக செல்வாக்குகள் யார்? தாய், செவிலியர். இப்போ இது புரியுதுங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். வெற்றி, அது எப்போ வெற்றி பெறும்? அந்த குழந்தையோட வளர்ப்பில் எப்போ வெற்றி ஆகும்னா, பெற்றோர் வந்து குழந்தைய சரியாக கவனிக்கிறது, குழந்தைக்கு இந்த உலகம் பாதுகாப்பானது அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சுன்னா அந்த வந்து குழந்தைங்க வந்து வெற்றியாளர்களாக வளருவாங்க. ஆனால் பராமரிப்பு சரியாக இல்லை, குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் மற்றவங்க மீது நம்பிக்கையே வராது. டக்குன்னு அவங்க குழந்தைங்க மற்றவங்க கிட்ட போக மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுதான் ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 வந்துட்டு சுதந்திரமாக இயங்குதல், அப்படி இல்லைன்னா வெட்கம், சந்தேகம். இதுதான் பிரச்சனைகள். சரிங்களா? பிரச்சனை என்னன்னா சுதந்திரமாக இயங்குறது, வெட்கம், சந்தேகம். இது வந்து எந்த ஸ்டேஜ், அதாவது எந்த வயசில் வரும்னா 2வது வயசில், 2 வயசில் அந்த குழந்தைங்களுக்கு வரும். அந்த சமயம் அவங்களுக்கு சமூக செல்வாக்குகள், அதாவது அவங்கள பார்த்துக்கிறது யாருன்னா பெற்றோர். அப்போ அந்த வயசில் சமூக செல்வாக்குகள் யாருன்னா பெற்றோர். இந்த காலத்தில் வந்து குழந்தைங்க எப்படி இருக்கும்? தானாகவே நடக்கும், தானாகவே பேசும், அதாவது கழிப்பறை செல்ல, அதாவது டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அதுங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டைமில், அதாவது இந்த 2 வயசில் குழந்தைங்களை தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்துட்டு தன்னுடல் மீது ஒரு கட்டுப்பாடும் ஒரு மன உறுதி, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. ஆனால் குழந்தைங்களை வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணி, என்ன இப்படி பண்ணிட்ட, ஏன் அப்படி பண்ணுற, இப்படியே சுவிட்சா போவியா, அப்படி இப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு மேலே அதிகமாக கட்டுப்பாடு நம்ம விதித்தோம்னா, இல்லை கேலி செஞ்சோம்னா, நீ எப்பவுமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களை கேலி செஞ்சுட்டோமே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து தங்களோட திறமை மேலே தானே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குழந்தைங்க, ஒரு சில குழந்தைங்களாம் வெளியே யார்ட்டையாவது பேசுறதுக்கே ரொம்ப வெக்கப்படுவாங்க பாருங்க. ஒரு ரைம்ஸ் சொல்லு, ஏதாவது பேசு, அம்மா சொல்லு, அப்பா சொல்லுன்னா கூட ரொம்ப ஷை பண்ணிட்டு பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். புரியுதுங்களா? அப்போ குழந்தைங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்கணும். அப்படி இல்லாமல் கட்டுப்படுத்தினா அந்த இடத்துல தான் குழந்தைங்க டவுன் ஆக ஆரம்பிப்பாங்க. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் புரியுதுங்களா? இப்போ தேர்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம். தேர்ட் ஸ்டேஜ்னா தானே முற்பட்டு செயலாற்றுதல், அப்படி இல்லைன்னா குற்ற உணர்வு. என்ன ப்ராப்ளம்? தானே முற்பட்டு செயலாற்றுதல், அப்படி இல்லைன்னா குற்ற உணர்வு உருவாகுதல். இதுக்கான வயசு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க. இதுக்கு வந்து சமூக செல்வாக்குகள் யாருன்னா ஆதார குடும்பம். ஃபஸ்ட்டு நம்ம தாய் மட்டும்தான் பார்த்தோம். செகண்ட் ஸ்டேஜில் பெற்றோர், அதாவது தாயும் தந்தையும் சேர்த்து பார்த்தோம். தேர்டு யாருன்னா ஆதார குடும்பம். ஆதார குடும்பம்னா தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, அந்த ரிலேஷன் எல்லாமே வந்துடுவாங்க. சரிங்களா? இவங்க தான் தேர்ட் ஸ்டேஜ். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்து எந்த மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து பள்ளிக்கு செல்றதுக்கு முன்னாடி இருக்க பருவம், அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் தான் குழந்தைங்க வந்து நல்லா விளையாட்டில் ஈடுபடுவாங்க, நிறைய கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படி இருக்குது, பறவை ஏன் பறக்குது, காக்கா ஏன் கருப்பாக இருக்குது, அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நிறைய ரைஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பல காரியங்களை செய்யறதுக்கு அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணால் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நோக்கம் கிடைக்கும். அவங்களோட க்ரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். ஆனால் ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி நம்ம அதட்டினோம்னா, ஏன் கொஷின் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிலாம் நம்ம கேட்டோம்னா, எதை கேட்கறதுக்கும் எதை செய்யறதுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். இதுக்கு பேர் தான் தானே முற்பட்டு செயலாற்றுதல், அப்படி இல்லைன்னா குற்ற உணர்வு ஏற்படுதல். சரிங்களா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தேர்ட் ஸ்டேஜ் இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்த் ஸ்டேஜ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கான மோட்டிவேஷன். உங்களுக்கு நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் எனக்கு ஊக்கமாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு ஹைப் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உற்சாகமாக உழைத்தல், ரிலேட்டடாக வருதா நமக்கே. உற்சாகமாக உழைத்தல், தாழ்வு மனப்பான்மை. இது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ். இதுக்கு வந்து சமூக செல்வாக்குகள் யாருன்னா சுற்றுப்புறம், பள்ளி, அதாவது நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டை சொல்லலாம், நம்ம ரிலேஷனு, நெய்பர்ஸு, இவங்க எல்லாத்தையும் சொல்லலாம். அப்புறம் ஸ்கூலு. சரிங்களா? இதுக்கு வந்து பிரச்சனைகள் என்னென்னா உற்சாகமாக உழைத்தல், குழந்தைங்க நல்லா உற்சாகமாக இருக்கிறது, அப்படி இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை. ஃபோர்த்து ஸ்டேஜில் வயசு என்னென்னா 6 வயசுலேருந்து பால் உறுப்புகள் முதிர்ச்சி பெறும் வரை, ஐ மீன் ஒரு 11 வரைக்கும் சொல்லலாம், 11 to 12 வச்சுக்கலாம்.
சரிங்களா? அப்போ 6 வயசுலேருந்து 12வது வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். அவங்க மெச்சூர் ஆகிற ஏஜை சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு என்விரான்மெண்ட்டு, பள்ளி, இதுதானே நம்ம சமூக செல்வாக்குகளாக சொன்னோம். இது வந்து புதிய புதிய திறன்களை கற்றுக்கொள்கிற காலம்னு சொல்லலாம். இதில் வெற்றி இது வந்து எப்போ வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு இவங்க எல்லாம் பாராட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு என்ன தோணும், அப்பா நான் தான்ப்பா கிளாஸ்லேயே நல்லா ஒரு ரைம் சொன்னேன், அதனால என்னை மேம் நல்லா பாராட்டினாங்க அப்படின்னு அவங்க மேலே அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வருமா, நான் திறமையானவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா. அதனால தான் சின்ன குழந்தைங்களெல்லாம் ரைம்ஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு கிளாப் பண்ண வைக்கிறது. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹையர் கிளாஸ்லலாம் யாரையும் கிளாப் பண்ண வைக்க மாட்டாங்க. ஆனால் சின்ன குழந்தைங்க ஏதாவது 2 வார்த்தை பேசினாவே கிளாப் பண்ண வைப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்கள மோட்டிவ் பண்ணுறது, அவங்களோட திறமைகளை சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறதுக்கான ஒரு நோக்கம்னே சொல்லலாம். இது எப்போ தோல்வி ஆகும்னா, மற்ற குழந்தைங்களோட ஒப்பிட்டு, அங்கே பாரு அந்த குழந்தை ஏபிசிடி சொல்லுது, நீ இன்னும் ஏவே சொல்ல மாட்டேன்ற, அந்த குழந்தை ஆக்காய்க்கு எழுதுது, நீ உனக்கு பென்சிலே பிடிக்க தெரியல, இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணோம்னா வாழ்நாள் முழுவதுமே அப்போ ஏற்படுற அந்த தாழ்வு மனப்பான்மை தான் அப்படியே சின்ன வயசில் இருக்கிறது, அது அப்படியே அடுத்த கிளாஸ்க்கு கடத்திட்டே போயிட்டு அந்த குழந்தையால ஒரு ஸ்டேஜில் நம்மளால் எதுவும் முடியாது அப்படின்ற நிலைக்கு அந்த குழந்தை வந்துடும். அப்போ இந்த நிலையில், அதாவது 4th ஸ்டேஜில் பிரச்சனை என்னன்னா, உற்சாகமாக உழைக்கிறது, அதாவது குழந்தைங்களை நல்லா மோட்டிவ் பண்ணுறது பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம்னு பார்த்தா தாழ்வு மனப்பான்மை. சரிங்களா? நெக்ஸ்ட், இப்போ நம்ம 1லேருந்து 4 ஸ்டேஜ் பார்த்தோம். இந்த 1லேருந்து 4 ஸ்டேஜ் வந்து டெட் பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து டெட் பேப்பர் 1க்கான இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். ஆனால் இதுக்கு மேலே நம்ம பார்க்குறது குமரப்பருவம் வரப்போகுது. குமரப்பருவம்னும் போது டெட் பேப்பர் 2 யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க இதை நல்லா பார்த்துக்கணும். இந்த குமரப்பருவத்துக்கான ஸ்டேஜ் வந்து 5th. சரிங்களா? இதில் வந்து வயசுன்னு பார்த்தா 12 to 18 சொல்லலாம். 12 to 18 வந்துட்டு குமரப்பருவத்தோட வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சமூக செல்வாக்குகள் யார் பெற்றிருக்காங்கன்னா, ஒப்பார் குழு, பிறர் விரும்பும் தலைமை, அதாவது ஒப்பார் குழு எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் வருவாங்க. ஸ்டேஜ் என்னன்னா, தன்னை பற்றிய நிலையான கருத்து, தன்னை பற்றி நான் இப்படி தான், என்னால் இவ்வளோ படிக்க முடியும், கிளாஸில் லீடராக வர முடியும், இந்த காம்படிஷன் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு கேர்ள்ஸ் பெஸ்ட்டா பாய்ஸ் பெஸ்ட்டா, நான் கேர்ளை விட நான் மார்க் வாங்குவேன், அந்த மாதிரிலாம் தன்னை பற்றின ஒரு நிலையான கருத்து இருக்கும்ல. நான் ஸ்போர்ட்ஸில் நல்லா பண்ணுவேன், நான் ஸ்பீச்சில் நல்லா வருவேன் அப்படின்னு தன்னை பற்றின நிலையான கருத்து இருக்கும். இதுவே இதுக்கு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, தன்னை பற்றின தெளிவே இல்லாமல் ஒரு குழப்பமான நிலை நிலவறது தான் இதுக்கு நெகட்டிவ்னு சொல்லலாம். அதாவது நான் யார், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத அவங்களுக்குள்ள அவங்களே தேடுறது. 11 வயதோட முக்கியமான பருவம் இந்த பருவம் தான், அதாவது ஸ்டேஜ் 5 குமரப்பருவம். இது எந்த ஸ்டேஜில் பாசிட்டிவாக இருக்குன்னா, தனது தனித்தன்மையை உணரும் போது ஒரு உண்மைத்தன்மை உருவாகும். நமக்கு என்ன தெரியும், நமக்கு எதில் டேலண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க யோசித்து தன்னைத்தானே மெருகேற்றிப்பாங்க. ஆனால் இது எங்கே தோல்வி ஏற்படும்னா, சமூக அழுத்தத்தால் குழப்பமடையாது. இந்த பாடி ஷேமிங் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்டேஜ்லேயே வந்துடும். நீ நல்லா படிக்க மாட்ட, நீ நல்லா டான்ஸ் பண்ண மாட்ட, உனக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி. இது வந்து இந்த ஒப்பார் குழுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களாம் இங்கே வருவாங்க. இங்கே பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் இங்கே ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்க. இந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்துறது யாருன்னா, கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு, இந்த லீடர்ஸு, இவங்க தான் இதிலெல்லாம் ஆதிக்கம் செலுத்துவாங்க. அப்போ மற்றவங்க புல்லிங் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இதெல்லாம் அந்த குழந்தைங்கள பாதிக்கும். அப்போ பாசிட்டிவாக பண்ணால் அவங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க டாப்பில் இருப்பாங்க. அதுவே புல்லிங் பண்ணால், கேலி பண்ணால், இந்த சமூக அழுத்தத்தால் அவங்கக்கிட்ட சுற்றி இருக்க ஒப்பார் குழுவால் அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அவங்களால ஒரு நிலையான அடையாளத்தை பெற முடியாது. நெக்ஸ்ட்டு 6th ஸ்டேஜ். 6th ஸ்டேஜில் நெருக்கம் விஸ் தனிமை. இது வந்து எந்த ஏஜ்லனா 18லேருந்து 40. இது என்ன சொல்லுவாங்கன்னா முன்முதிர் பருவம். நம்ம புக்கில் ஏஜ் கொடுக்கல, நம்ம புக்கில் முன்முதிர் பருவம் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏஜ் எப்படி வரும்னா 18 to 40 வரைக்கும். இங்கே வர ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குன்னா, நெருக்கம் இல்லது தனிமை, அதாவது நண்பர்களாகட்டும் இல்லை வாழ்க்கை துணை இவங்க கூட நெருக்கமாக இருக்கிறது, உறவை வளர்க்கும் காலம், அவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறது. அப்படி இல்லைன்னா போட்டியிடும் குழுக்கள். இதுதான் ஆக்சுவலாக இதில் வந்து சமூக செல்வாக்குகள் யாருன்னு புரியுதுங்களா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நம்மளோட வாழ்க்கை துணை. இதுதான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க, அதாவது முன்முதிர் பருவத்தில் இருக்கவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா, மற்றவங்களோட ஆழமான அர்த்தமுள்ள உறவுகளை ஏற்படுத்தும் போது அன்பு வளரும். இப்போ நம்மளோட லைஃப் பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்கள் 2 பேருக்குள்ளே நம்மளுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அந்த லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும், சந்தோஷமாக போகும், விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அதே சமயம் அங்கே கேலி பண்ணுறது, மதிக்காமல் இருக்கிறது, புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு கணவன் மனைவி வந்து ஒத்துமையே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும்? உறவுகள் விரிசல் ஏற்பட்டு அந்த அந்த இடத்துல தனிமை உணர்வை தான், நம்ம கொஞ்ச நேரம் தனியாக இருந்தால் நல்லா இருக்குமா, நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்ற அந்த தாட்டெல்லாம் அங்கே தான் வரும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அப்போ இது வாழ்க்கை துணைக்கு மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுமே வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சால் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க தனிமையை தான் தேடுவாங்க. வீட்டில் ப்ராப்ளம்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே போய் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸே ப்ராப்ளமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதுதான் இதுக்கு. அப்போ சமூக செல்வாக்குகள் இங்கே யார் அதிகமாக இருப்பாங்கன்னா பேரண்ட்ஸோ சுற்றுப்புறமோ ஸ்கூலோ அதோ ஏதோ எதுவும் வராது. இங்கே இருக்க சமூக செல்வாக்குகள் ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் வாழ்க்கை துணை. சரிங்களா? அப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைஃப் நல்லா லீட் ஆகும். அது வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது உறவில் விரிசல் ஏற்பட்டு தனிமை உணர்வை கொடுக்கும். சரிங்களா? 7th ஸ்டேஜ் இப்போ பார்க்கலாம். 7th ஸ்டேஜ் ஆக்கம் தேக்கம். அதாவது நடுமுதிர் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுமுதிர் பருவம் இது வந்து 40 to 65. ஓரளவு அவங்களுக்கு நல்ல ஏஜ் ஆகிடுறது. அந்த ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் அந்த 40 to 65 வந்துச்சுன்னா அந்த ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் எல்லாம் வந்துடுறது தானே. இங்கே வந்து சமூக செல்வாக்குகள் யாருன்னா பொறுப்புகளையும் குடும்ப கடமைகளையும் தன்னுடன் பகிர்ந்து கொள்வோர். யார்? அதே நம்ம லைஃப் பார்ட்னர் தான். நம்மளோட பொறுப்புகளையும் லைஃப் பார்ட்னர் மட்டும் இங்கே வரமாட்டாங்க, நம்மளோட குழந்தைங்க, அடுத்த ஜெனரேஷன், அவங்க எல்லாருமே இங்கே வருவாங்க. இங்கே வந்து தாராள மனப்பான்மை. இங்கே வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குன்னா தாராள மனப்பான்மை. சந்தோஷமான விஷயம்னா தாராள மனப்பான்மையாக இருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு நெகட்டிவ்னு பார்த்தா, பாசிட்டிவ்னு பார்த்தா தாராள மனப்பான்மை, நெகட்டிவ்னு பார்த்தா தன்னுள்ளே ஒடுங்கி செயல்படுதல். அதாவது அடுத்த தலைமுறைக்காக எதையாவது விட்டுட்டு செல்லணும். இந்த நம்மளோட பேரன் வந்துட்டாங்க, பேத்தி வந்துட்டாங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துருச்சு, நம்ம குழந்தைக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு, அவங்களுக்கு சேவிங் பண்ணுறதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. அந்த பேர பிள்ளைங்கள வளர்க்குறது இதுதான். சின்ன சின்ன வீட்டு வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு, சின்ன சின்ன வீட்டு வேலைன்னா குழந்தைங்களை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் சொல்ல வரேன். இப்போ சமூகத்திற்கு பங்களிக்கும் போது ஒரு மனநிறைவு. நீங்கள் வீட்டில் ஒருத்தவங்க தான் வீட்டுக்கு வந்திருக்கவங்க, அதாவது மருமகளாகட்டும் இல்லை மகனாகட்டும் பேர குழந்தைங்களாகட்டும், அவங்கள ஒருத்தவங்களா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த இடம் எப்படி சக்ஸஸ் ஆகும்னா சமூகத்திற்கு பங்களிக்கும் போது ஒரு மன நிறைவு. நம்மளால நம்ம வீட்டில் ஹாப்பினஸ் இருக்குது, நம்மளை ஒருத்தவங்களா ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது நமக்கு யூஸ் தான் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா, அப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னா அவங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் ஏற்றுக்காம பேர பிள்ளைங்க கூட, சில பேர பிள்ளைங்கள்லாம் தாத்தா பாட்டியை மதிக்க மாட்டாங்க. எல்லாரையும் நான் சொல்ல வரல, நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க, தாத்தா பாட்டி மேலே அன்பாக பாசமாக இருக்காங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து அவங்க என்ன சொன்னாலும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போகிற குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பேர குழந்தைங்களும் மதிக்காமல், பசங்களும் மதிக்காமல், ஒரு சிலர் அனாதாசிரமத்தெல்லாம் சேர்க்கறதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுன்னா அது நெகட்டிவ் ஆயிரும். அதாவது நாம் எதையுமே செய்யலையோ, நம்மளை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்களே, நாம் இந்த சமூகத்துக்கு எதுவுமே செய்யலையோ, ஐ மீன் இந்த ஃபேமிலிக்காகட்டும் சமூகத்துக்காகட்டும் நம்ம எதுவுமே செய்யலையோ அப்படின்ற நிலை வந்துச்சுன்னா அவங்களோட லைஃப்பில் ஒரு தேக்க நிலை வரும். இது எப்போன்னா நடுமுதிர் பருவம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 8th ஸ்டேஜ். 8th ஸ்டேஜ் தான் பின்முதிர் பருவம். பின்முதிர் பருவம்னா அந்த 65க்கு மேலே. மனித இனம் நம்மினம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பக்குவம் வந்துடும். ஒரு சிலர் வந்துட்டு காடை நோக்கி கூட அவங்களோட கவனத்தை திருப்ப ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நடந்தாலும் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசே அமைதியாயிரும். இது வந்து மனித இனம் நம் இனம் நேர்மை, அவங்க வந்து ஓரளவு பக்குவப்பட்டுட்டதுனால எதையுமே குழப்பிக்காம அமைதியாகிடுவாங்க. ஆனால் இதுவே யாருமே கவனிக்கல, எதுவும் பண்ணலைன்னா முழுமையாக நம்பிக்கையை இழந்துருவாங்க. இதுதான் முதுமை பருவம். இது வந்து கடந்த காலத்தை திரும்பி பார்க்குற பருவம். நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம், எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தை திரும்பி பார்க்குற பருவம். இது வந்துட்டு வெற்றி எப்பன்னா மன நிறைவாக நம்ம நல்லா வாழ்ந்தோம், திருப்தியாக வாழ்ந்தோம் அப்படின்ற எண்ணம் வரும்போது ஒரு முழுமை கிடைக்கும். ஐ மீன் இந்த இடத்துல தான் ஞானம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே அவங்க கடமையெல்லாம் முடிக்கல, குழந்தைங்களும் மதிக்கல, அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா
ஏமாற்றமும் கவலையும் தான் வரும். இதில் இந்த 8வது ஸ்டேஜை தான் ஒரு மனுஷனோட வாழ்நாள் இலக்கு அப்படின்னு சொல்லி எரிக்சன் கருதுறாரு. சரிங்களா? எந்த இலக்கை ஒரு மனுஷனோட வாழ்நாள் இலக்காக எரிக்சன் கருதுறாருன்னா 8வது நிலை, அதாவது 8th ஸ்டேஜ் தான். 8th ஸ்டேஜ் எது? பின் முதிர் பருவம். சரிங்களா? பின் முதிர் பருவம். இப்போ இதோட எரிக்சனோட 8 நிலைகள் முடியுது. எரிக்சன் வந்து 8 நிலையை சொல்லியிருக்காரு. ஆனால் இதே மாதிரி கோல்பர்க்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து ஒழுக்க வளர்ச்சி நிலைகளை சொல்லியிருக்காரு. ஹர்லாக் வந்து 10 வளர்ச்சி நிலைகளை சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஹர்லாக் வந்துட்டு 10 வளர்ச்சி நிலைகள். ஹார்லிக்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஹார்லிக்ஸ் 10 ரூபாய் பாக்கெட்டு, அதான் ஹர்லாக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹர்லாக் வந்துட்டு 10 வளர்ச்சி நிலைகளை, அதாவது இந்த சமூகவியல்பு வளர்ச்சி படிநிலைகளை 10 சொல்லியிருக்காரு. கோல்பர்க்கும் ஒழுக்க வளர்ச்சி நிலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட இந்த டாபிக் முடியுது. இதை வந்து நம்ம நாளைக்கு டெஸ்ட் எழுதிடலாம். என்னம்மா ஒரு டாப்பிக்கு டெஸ்ட்டா அப்படின்னு கேட்காதீங்க. சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 10 கொஷின் மட்டுமாவது டெஸ்ட் எழுதுவோம். ஒரு டாபிக் முடிஞ்சதும் நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு படித்தது எப்போவுமே மறக்காது. அதனால தான். சரிங்களா? அப்போ நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. டெஸ்ட் இருக்கிறதுனால நாளைக்கு கிளாஸ் இருக்காமல் இருக்காது. வேறு ஒரு கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். அது கூட இந்த டெஸ்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.